இப்போ பிஇசிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காங்களே அவங்க போயிட்டு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு கிராஃபிக்ஸோட ஒரு லேப்டாப்பை வாங்கினாங்கன்னா இந்த இடத்துல காசு வேஸ்ட். சிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு 70K வாங்கினாலே லேப்டாப் போதுமானது. நீங்க ஃபர்ஸ்ட் இயரை கணக்கு பண்ணி ஒரு பேசிக்கா ஒரு லேப்டாப் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ ஃபைனல் இயர் வரும்போது கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல லேப்டாப் லேக் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னன்னா அவங்க லாஸ்ட் இயர் படிக்கும்போது ஏஎம்எல்லாம் படிக்கிறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு கிராஃபிக்ஸோட எல்லாம் தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 இருந்து ஒரு 25,000 ரூபாய் வந்து நீங்க சேவ் பண்ணலாம். கோடிங் யூஸ் பண்றதுக்கு என்ன லேப்டாப் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட திரும்பி கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க கோடிங் படிக்கிறீங்க சரி, ஆனா கோடிங் யூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டா, தெரியல ப்ரோ, கோடிங்க்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து என்ன சார், C++, பைத்தான் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் தானே சார் யூஸ் பண்ணுவாங்க, வேற என்ன சார்? அண்ணாச்சே என்ன கோடிங்க்கு கேட்கலா, கோடிங்க்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, கோடிங் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க, அது தெரியாம உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ இவங்களோட பதில் ஃபுல்லாவே வந்து இப்படிதான் இருக்கு. இது நார்மலா வந்து எனக்கு பர்சனல் காலா வரதா இருக்கட்டும், எனக்கு வாட்ஸ்அப்ல வர மெசேஜா இருக்கட்டும், ஸோ கோடிங்க்கு ஒரு லேப்டாப் வாங்கணும், என்ன லேப்டாப், அவ்வளோதான் ஃபினிஷ். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு லேப்டாப்பை போய் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷோரூம்குள்ள நமக்கு கரெக்டான லேப்டாப் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன் அப்படின்னா இங்க கோடிங் அப்படின்ற விஷயம் வச்சு மட்டும் நம்ம ஒரு லேப்டாப்பை வாங்கிடக்கூடாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிஇ சிஎஸ்சி படிக்கிறீங்க, அப்ப நீங்க என்னென்ன ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுவீங்க, உங்க சிலபஸ்ல என்னென்னலாம் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு இந்தந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கு, அப்ப இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறோம், அப்ப இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா நம்ம என்ன மாதிரி லேப்டாப் ஸ்பெக்கு நம்ம வாங்கணும் அப்படின்றத நமக்கு வந்து கிளியரா நமக்கு புரிஞ்சிடும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் 1 லேக்குக்கு மேல ஒரு லேப்டாப் வாங்குறாங்க. அது தேவையே கிடையாது. சிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு 70K வாங்கினாலே லேப்டாப் போதுமானது. 4 வருஷம் படிச்சு முடிச்சு நம்ம ஈஸியா வெளில வந்துடலாம். லேப்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப லேபை பொறுத்த அளவு இங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல நீங்க லேப்ல என்ன செய்ய போறீங்க, என்ன ப்ரோக்ராமிங் நீங்க பண்ண போறீங்க, அதுல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லேப், சி ப்ரோக்ராம் பண்ணுவீங்க, ப்ராப்ளம் சால்விங் லேப் பார்ப்பீங்க. அதே செகண்ட் இயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் லேப், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லேப், ஜாவா, C++, அதே மாதிரி டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் லேப். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹெவியான ஒரு லேப்டாப் தேவையா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கு ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தாலே தாராளமா இதெல்லாம் நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும் ஈஸியா. அப்படியே நீங்க என்ன பண்றீங்க, தேர்ட் இயர் போறீங்க. அப்ப தேர்ட் இயர்ல என்னென்ன ப்ரோக்ராமிங்லாம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேபு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லேபு, வெப் டெக்னாலஜி லேபு, அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் லேப். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க காலேஜ்ல லேப்ல பண்ணக்கூடிய விஷயம். அடுத்து ஃபைனல் இயர்ல என்னென்னலாம் நீங்க படிக்க போறீங்க. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு முக்கியமான இடமா வந்து இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேபு, மிஷின் லேர்னிங் லேபு, கிளவுட் கம்ப்யூட்டிங் லேபு, ப்ராஜெக்ட் லேபு, மினி ப்ராஜெக்ட் அண்ட் மேஜர் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இந்த ஃபைனல் இயர் வந்து நீங்க உட்காரும் பொழுது அந்த இடத்துல வந்து நீங்க ஹெவி லேர்னிங் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயரை கணக்கு பண்ணி ஒரு பேசிக்கா ஒரு லேப்டாப் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ ஃபைனல் இயர் வரும்போது கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல லேப்டாப் லேக் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கும் அந்த லேப்டாப் எனக்கு யூஸ் ஆகணும், அட் த சேம் டைம் நான் ஃபைனல் இயர் வரும்போதும் அந்த லேப்டாப் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னா நீங்க என்ன மாதிரி லேப்டாப்லாம் நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில் தான் சொல்றேன், என்னென்ன லேப்டாப்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் மாறும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும், டிஎம்டி யூனிவர்சிட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் அதில் படிக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து ஹெவியா ஒரு வேலையை பார்ப்பானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த லேர்னிங் பண்ணுறது வந்து ஹெவியா இருக்காது. நான் சொல்றது எப்படின்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே நீங்க வந்து பேசிக்கா தான் படிச்சுட்டு இருப்பீங்க, ரொம்ப டீப்பா எதுவுமே நீங்க வந்து படிக்க போறது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம என்னென்ன ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். விஷுவல் ஸ்டுடியோ கோடு, பைத்தான், MySQL, எக்லிப்ஸ், ஜூபிட்டர் நோட்புக், கூகுள் கொலாப். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இல்லாம MS ஆஃபீஸ், போட்டோஷாப், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு சில காலேஜ்ல வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஹெவியான ஒரு லேப்டாப் வேணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த அளவு. ஸோ நம்ம இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தாச்சு. இது இல்லாமல் உங்கள் காலேஜில் வேறு என்ன சாஃப்ட்வேர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் லேபில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் வந்து ஒரு லேப்டாப் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், எனக்கு என்ன சாஃப்ட்வேர் வந்து இருக்குது, நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஷோரூம்குள்ளே போங்க, இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிங்க, அது வந்து உங்களோட விருப்பம். நான் இப்போ 2 லேப்டாப் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 லேப்டாப்போட ஸ்பெக் பார்ப்போம்.
இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்றத. இந்த லேப்டாப்ல வந்து நான் HP லேப்டாப் சூஸ் பண்ணிருக்கேன். HP ப்ரொஃபஷனல் 14. ப்ராசஸரை பொறுத்த அளவு இன்டெல் கோர் 5120U தான் கொடுத்துருக்காங்க. கிளாக் ஸ்பீட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 5.0 GHz கிளாக் ஸ்பீட் இருக்கு. 10 கோர் 12 த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க. 16GB DDR4 RAM இருக்கு. 512GB NVMe இருக்கு. இந்த ஸ்பெக்கை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளாக் ஸ்பீட் அப்படின்றது 5 GHz வரைக்கும் இருக்கு. அது மாதிரி நம்ம கோர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10 கோர் 12 த்ரெட்ஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு ஹெவி மல்டி டாஸ்கிங் அப்படின்றது தாராளமா பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு பைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அட் த சேம் டைம் நான் வந்து கூகுள்ல வந்து ஏதாவது நான் சர்ச் பண்ணணும், அட் த சேம் டைம் நான் ChatGPTல ஏதாவது நான் பார்க்கணும், கோபைலட்ல ஏதாவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இதுல மல்டி டாஸ்கிங் அப்படின்றது நம்மளால ஈஸியாவே பண்ணிக்க முடியும் இந்த லேப்டாப்பை பொறுத்த அளவு. அடுத்து 16GB RAM நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு என்னன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமிங்லாம் வந்து நம்ம ஈஸியாவே ரன் பண்ண முடியும், ஸ்மூத்தா இருக்கும் லேப்டாப்பை பொறுத்த அளவு. 512GB NVMe இருக்கு. ஃபாஸ்ட்டுக்கு இந்த லேப்டாப் குறை இருக்காது. அடுத்து 14.0 ஃபுல் HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதுல இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸா இன்டெல் ஐரிஸ் XE கிராபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 720p HD கேமரா வித் பிரைவேட் ஷட்டரோட கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த அளவு 41 Wh கொடுத்துருக்காங்க. இதுல Wi-Fi 6 அண்ட் Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த நீங்க டீப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்டெல் XE ஐரிஸ் கிராபிக்ஸ் இது என்ன அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தா இருக்கும். இந்த கிராபிக்ஸ் நமக்கு வந்து எக்ஸ்டர்னலா ஒரு கிராபிக்ஸ் வேணும் அப்படின்றது தேவையில்லை. இது இன்டெல்லே பாத்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டடாவே இந்த கிராபிக்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பேட்டரி பேக்கப். இது CSE டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை பொறுத்தளவு இதுல 41 Wh கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது 2ல இருந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி பேக் இருக்கும். உங்களோட யூசேஜை பொறுத்து இது வந்து அதிகமாகலாம் இல்ல குறையலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். HP லேப்டாப்போட பிரைஸை பொறுத்த அளவு 61,250 தான் வருது. இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு ஒரு 14 இன்ச் லேப்டாப் அப்படின்றதுனால நம்ம வந்து காலேஜுக்கு எடுத்துட்டு போகும்போது ஈஸியாவே கேரி பண்ணிட்டு போயிட முடியும். லேப்டாப்போட வெயிட்டை பொறுத்தளவு 1.4 kg தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லேப்டாப் வந்து ASUS VivoBook 15. இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு என்னன்னா அதே சேம் கான்ஃபிக் தான். நம்ம வந்து HPல பார்த்தோம்ல அது அப்படியே சேம் ஸ்பெக் தான் உள்ள வச்சிருக்கானுங்க. ஆனா ஒரே ஒரு மாற்றம், அது 14 இன்ச் டிஸ்பிளே வரும், இது வந்து 15 இன்ச் டிஸ்பிளே வரும். மற்றபடி எல்லாமே வந்து சேமா தான் இருக்கு. இந்த ASUS லேப்டாப்போட பிரைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 60,799. ஸோ இந்த லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இன்ச் லேப்டாப் ரொம்ப ஒரு ஸ்லிம்மா தான் இருக்கும். 1.7 kg தான் வெயிட்டே இந்த லேப்டாப்போடது. அப்படின்றப்ப இதை நம்ம ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. MS ஆஃபீஸு 2024 விண்டோஸ் இது எல்லாமே வந்து ஒரிஜினலாக கொடுத்தா இது காமனாக வரதான் நமக்கு 180 டிகிரிக்கு வந்து இந்த லேப்டாப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த ASUS VivoBook லேப்டாப்ல கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 ரூபாய் கம்மியாகவும் நமக்கு கிடைக்குது நம்ம அந்த HPயை கம்பேர் பண்ணும்பொழுது. இப்போ நான் சொன்ன 2 ஸ்பெக்குமே BE CSE டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு போதுமான ஒன்று தான். இதுவுமே ப்ரைஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ 2026ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 ரூபாய் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் டெல்லாம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு. நான் டெல்லை பற்றி பேச விரும்பல, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னன்னா அவங்க லாஸ்ட் இயர் படிக்கும் பொழுது AMLலாம் படிக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு கிராஃபிக்ஸோடலாம் தேவைப்படும், அப்போ கிராஃபிக்ஸோட வாங்கணுமே அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். CSE டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு என்ன விஷயம் அப்படின்னா அவங்க அதிகமாக லேர்ன் பண்ணக்கூடியது பைத்தான், C++, ஜாவா, DBMS, ஊப்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க டீப்பாக படிப்பாங்க. அந்த மிஷின் லேர்னிங் அப்படின்றது லேப்லேயே அவங்களுக்கான மிஷின்லாம் இருக்கும். அதில் ஜஸ்ட் வந்து அவங்க கற்றுக்க போகிறாங்க. யாருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 40, 50, 40, 60 கிராஃபிக்ஸோட ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா CSEலே வந்து AIML படிப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து நீங்கள் ஹெவியான லேப்டாப் வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1 lakhக்கு மேலே நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கினா தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா மிஷின் லேர்னிங், மிஷினை லேர்ன் பண்ணுறாங்க அவங்க அப்படின்றப்ப ஒரு ஹெவியான யூஸ் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி லேப்டாப் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். அவங்க போயிட்டு இப்போ நான் சொன்ன ஸ்பெக்கை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வேஸ்ட். இப்போ BE CSE படிச்சுட்டு இருக்காங்களே அவங்க போயிட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு கிராஃபிக்ஸோட ஒரு லேப்டாப்பை வாங்கினாங்கன்னா இந்த இடத்துல காசு வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000லேருந்து ஒரு 25,000 ரூபாய் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன லேப்டாப் தேவை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஒரு கரெக்டான லேப்டாப்பை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்றைக்குமே. மறக்காமல் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்க, நீங்கள் என்ன லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த லேப்டாப் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட வியூவர்ஸுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.